லேவியராகமத்தில் நாம் பார்க்குறோம், இரத்தத்திற்கு விலகிருங்கள். ஒரு ஆசாரியன் லேவியன் என்ன பண்ணக்கூடாது, இரத்தத்து பக்கத்தில் போகக்கூடாது. போனாங்கன்னா அது தீட்டு. அவங்க ஒரு ஆலயத்திற்காக போகலாம், இல்லை ஒரு ஊழியத்திற்காக போகலாம், எதுக்காவது போகலாம். ஸோ அவங்க அங்கே போக முடியாது. இதே போல தாங்க பாவத்தில் நாம் விழுந்து கிடந்தோம் என்றால் நமக்கு நியாயப்பிரமாணம் உதவி செய்ய முடியாது. இந்த ஆசாரியனும் லேவியனும் என்ன பண்ணாங்க, பக்கமாய் விலகி போனாங்க. அதே போல் தான் இந்த நியாயப்பிரமாணம், அது தேவன் கொடுத்தது. நியாயப்பிரமாணம் குறைவானது அல்ல, நியாயப்பிரமாணம் நிறைவானது. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கும்படியாக மோசேக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க நமக்கு தகுதி இல்லைங்க. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் ஸ்டாண்டர்ட் அந்த லெவலுக்கு இருக்குது. நியாயப்பிரமாணத்தை கண்டுபிடிக்கணும்னா நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, 613க்கும் மேற்பட்ட கற்பனைகள். இதையெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யணும். செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தாலும் தப்பு, செய்யக்கூடாததை செய்தாலும் தப்பு. இப்போ இது எல்லாத்தையும் கடைபிடிக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். 613 கற்பனைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 613 கற்பனையில் 612 கற்பனைகளை நாம் கடைபிடித்து ஒரு கற்பனையை நாம் விட்டாலும் நாம் பாவிகளாக மாறுவோம். ஸோ நியாயப்பிரமாணத்தை நம்மால் என்ன பண்ண முடியல, கடைபிடிக்க முடியல. நாம் பாவிகளாக, நாம் பலனற்றவர்களாக இருந்தோம். பாருங்கள், இந்த ஆசாரியனும் லேவியனும் அவங்களால என்ன பண்ண முடியல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. அந்த மனுஷனுக்கு குற்றுயிரும் குலையுருமாய் நிர்வாணமாய் கிடக்கிறவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. இப்போ பாருங்கள், இந்த சமாரியன் வருகிறான் பாருங்கள். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். பாருங்கள், இந்த சமாரியன் ஒருவன் அவன் வந்து ஹெல்ப் பண்ணுறான். ஐயோ இப்படி கிடக்கிறானே, நம்ம எத்தனை பேரை பார்த்து ரோட்டில் பார்த்து ஹெல்ப் பண்ணுறோம். கிறிஸ்துவை தரித்திருக்க வேண்டிய நாம், கிறிஸ்துவின் சாயலாக இருக்க வேண்டிய நாம், கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டு இருக்க வேண்டிய நாம் எத்தனை பேருக்கு நாம் உதவி செய்கிறோம்? இந்த வேளையில் நாம் யோசித்து பார்க்கணும். இந்த சமாரியன் பார்க்குறான், ஐயோ அடிபட்டிருக்கிறார, இவருக்கு நம்மளால் ஏதாவது உதவி செய்யணும், நம்மளான உதவியை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் இறங்கி வராரு. வந்து என்ன பண்ணுறாரு, அவனுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்குறாரு. அவன் காயங்களை ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு, துடைக்கிறாரு. அவனுக்கு எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்க்கிறார். அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போகிறார். எவ்வளோ ஒரு நல்ல ஒரு குணம் பாருங்கள். இந்த குணம் நமக்குள்ளே இருக்குதா? நாம் இந்த வேளையில் யோசித்து பார்க்கணும். பாருங்கள், இந்த சமாரியன் என்ன பண்ணுறாரு,